குட் மார்னிங், காலை வணக்கம் மக்களே. பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தார்வாதில் இருக்கோம். எஸ்எஸ்எஸ் குப்ளி தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர். அதாவது கோவா வந்து புனே ரோட்லேருந்து கோவா கட் ஆகிற இடத்துல வந்து நம்ம தங்கியிருக்கோம். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு நைட்டு 9 மணிக்கு வந்தேன். பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடை, பக்கத்து கடை, நீங்கள் அவங்க ஷோரூமாக யூஸ் பண்ணுறாங்க போல். நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான பஸ்ஸு இருந்துச்சு. கோவாவில் போயிட்டா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கே மேலே தெரியுதுல பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரி வாங்க, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு டென்ட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு ரெடியாகி கிளம்பலாம் மக்களே. தான் நம்ம ட்ராவல் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இடத்துலேருந்து கோவா 139 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி கோவாவில் போய்ட்டு ஒரு 1 டே ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி நாங்கள் மக்கள் கிராமத்துலலாம் இங்கே உள்ள வீடெலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நல்லா டீ குடித்தோம். காய்ஸ், நம்ம லொக்கேஷனாக ரெடி பண்ணியாச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்துடுச்சு. கோவா நோக்கி பயணம் பண்ணலாம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கோவாவை நோக்கி பயணம் பண்ணலாம். இந்த இதிலே காலைல கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஏதோ இந்த கடையில் ஃபுட்டு வாங்கியிருக்கோம். நம்ம ஊர் இட்லி கடை மாதிரி இது வந்து போகா வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துடுச்சு. சாப்பிட்டு கிளம்புறோம் மக்களே. கர்நாடகா ஃபுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போகா எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். மக்களே, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தார்வாது, இங்கே கோவா 130 கிலோமீட்டர். அங்கே போயிட்டு நல்லா இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சார் தான் நமக்கு வந்து நைட்டு தங்கத்துக்கு ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு. நம்ம வலியனுக்கு ஒருக்காக காலைல வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. உங்கள் நேம் சொல்லிடுங்க. எல்லாம் போலப்னார். ஓகே, தேங்க்யூ. பிரசிடென்ட் ஆஃப் அலார் தாலுகா மண்டல் பிஜேபி அಧ್ಯக்ஷ. தேங்க்யூ சார், போயிட்டு வரோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம கர்நாடக மக்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. आराम से जाओ. ओके, थैंक आप किधर भी हटिंग करते हैं ना, आप उस विलेज में आरएसएस शाखा है करके पूछना. ओके, स्वयं सेवक मिले तो आप ऐसे ही व्यवस्था करके देते हैं. हाँ, सभी ऑल ओवर इंडिया. लद्दाख जाए तो ऐसा ही रहता है. हाँ, थैंक यू. இப்படி அவங்க கிளம்புறதை பார்க்கறதுக்கு இருக்கிறாங்க. புரியுது அப்படியே எடுத்துகிட்டே வா வீடியோ.
கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இதாக தான் இருக்கும், காடு மலை மாதிரி தான் இருக்கும். பெட்ரோல் பங்கே இருக்காது. நம்ம வரைக்கும் லாஸ்ட் பெட்ரோல் பங்கு தான் போகிற வழியில். ஏன்னா நீங்கள் இந்த வழியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு போயிருங்க. இந்த சுற்றுற பெட்ரோலில் நம்ம வந்து பார்த்துட்டே பைக்கை வாங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறோம் கோவாவுக்கு. இதோட 3ஆவது தடவை பெட்ரோல் போடுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஊரில் போட்டோம், 2ஆவது தடவை வந்து பெங்களூரில். இப்போ வந்து கோவாவுக்கு போகிற வழியில் ஒரு 120 கிலோமீட்டருக்கு முன்னாடி 3ஆவது தடவை பெட்ரோல் போடுறோம், ஃபில் பண்ண போகிறோம். பார்க்கலாம். கோவா பெட்ரோல் போட்டு கிளம்புவோம் நம்ம. ஏன்னா தான் லாஸ்ட் பெட்ரோல் பண்ணி இதுக்கு வந்து பெட்ரோல் பண்ணியிருக்கா என்னன்னு தெரியல. டவுட்டு நம்ம இங்கேயே போட்டு போயிடலாம். பெட்ரோல் போட்டிருக்கோம், 1000 போட்டிருக்கோம். மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டோம் கொஞ்சம் தூரம். இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது கோவா போகிறதுக்கு. கர்நாடகா பார்ட்ரு இன்னும் வரல. கர்நாடகா டு கோவா பார்ட்ரு இன்னும் முடியல. அந்த இடம் உங்களுக்கு காமிக்கிறாங்களா, போலீஸ் இருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் பைக்கில் எப்போயாவது கோவா வந்தீங்க அப்படின்னா ஆர்சி புக், ஹெல்மெட், இன்சூரன்ஸ், அப்புறம் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட வந்து டிரைவிங் லைசன்ஸ், இந்த 4 டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 வரையும் ஃபைன் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. வரும்போது மறக்காமல் கண்டிப்பாக எடுத்துருங்க. பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராசிங்கு மக்களே, மழைக்குள்ள ட்ரெயின் இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 30-40 டவல் இருக்குது. அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் கேட்டு திறப்பாங்கன்னு பார்த்தோம், திறக்கல. ஆனால் நம்ம ஊர் சைடு மாதிரி, நம்ம ஊரில் இருக்க மாதிரி இந்த ட்ரெயின் போகிறது வந்து கையில் இது பண்ண மாட்டாங்க. இது எலக்ட்ரிக், ஒரு பட்டன் நமக்கு நிறைய தூக்கணும். பாருங்கள், அடுத்த ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் மலைக்குள்ளே போகிற ட்ரெயின். கோவாலேருந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே காடு தான் இருக்குது.
கைஸ் இந்த காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுத்தை, யானை, அப்புறம் வந்து நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அந்த சத்தத்தை கேளுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டில். புலி கூட இருக்கு பாருங்க, இங்கே புலியெல்லாம் இருக்குது இந்த காட்டுக்குள்ள நிறையா. மக்களே இந்த இதில் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அந்த காட்டுக்குள்ள. ஏன்னா இன்னும் போனால் ஃபுல்லாக காடுங்க, டவரும் இருக்காது. சரி, இங்கே சின்ன மாதிரி ஹோட்டல் இருந்துச்சு, இந்த ஹோட்டல்லே சாப்பிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே படிப்போம். மக்களே பைக் அங்கே நிப்பாட்டிட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. பூரி 60 ரூபாயா, 4 பீஸ் இருக்குமா. சரி பூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்ல சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குது அதிகமாக. கோவாவில் எப்படி இருக்குன்னு தெரில, அதிகமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்பு எதுக்காக போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்பு வந்து லடாக் ட்ரிப்பு 3 முக்கியமான விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணுறோம். இந்தியாவோட ஒற்றுமைக்காக, இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஏன்னா இப்போ நம்மளோட ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் இருக்குது, அதை ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்காகவும், அப்புறம் நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்களுக்காக தான் இந்த ரைடு பண்ணுறோம் லடாக்கு. புதுக்கோட்டையிலேருந்து லடாக் போயிட்டுருக்கோம். புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். ஆர்டர் பண்ணியாச்சு. பூரி வந்து தேங்காய் சட்னி இதையும் வந்து 4 பூரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேட் 60 ரூபாயா. நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நான் மேலே சொல்லியிருக்கேன் இல்லை வரல. மக்களே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கோவா அந்த பார்டர் வந்துடும். இங்கே தான் எல்லாமே செக் பண்ணுவாங்க. நம்மளே சொன்ன அந்த 4 டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியங்க. அது இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமங்க. பார்த்து வாங்க, சரி கிளம்பலாம். காட்டுக்குள்ளேயே டோல் பிளாஸை வச்சு வசூல் பண்ணுறாங்க மக்கள். ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது, அதுக்காகவே அவங்க வசூல் பண்ணலாம். 2 வீலருக்குலாம் கிடையாது.
கர்நாடகாவோட லாஸ்ட் வில்லேஜ் ராம்நகர். இதை தாண்டி தான் நம்ம கோவா போனோம். இதான் கோவாவோட என்ட்ரி கேட்டு. லாஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் ராம்நகர், கர்நாடகாவோட லாஸ்ட் வில்லேஜ், லாஸ்ட் பஸ் ஸ்டாப் இதுதான். அவங்க தான் சத்ரபதி சிவாஜி. அது பாருங்க சத்ரபதி சிவாஜி. நம்மள மாதிரியே நிறைய பைக்கர்ஸ் வந்துருக்காங்க பாருங்க. காமிக்கிறேன். ஹாய். எல்லாம் பெரிய பெரிய பைக்கர்ஸாக இருக்காங்க. ஹிமாலயன். ரெண்டாவது சிக்னலு, ரெண்டாவது மக்களே காட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கோம். இன்னும் கோவாவுக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டருக்கு செக் போஸ்ட். அங்கேருந்து கோவா தலைநகர் பனாஜிக்கு போயிடுவோம்.
வெறித்தனமாக இருக்குது. நம்ம லடாக்கில் போயிட்டு நம்ம பைக்கையும் அந்த பைக்கில் இருக்க அந்த ஃப்ளாகை எடுத்து ஆட்டுறோம் மக்களே. வெறித்தனமாக அந்த சேலஞ்சை முடிக்கிறோம்.